இட்லி ஊத்தவே டைம் ஆயிடுச்சு. என்ன குழம்பு செய்யறதுன்னு கன்ஃபியூஸ்டா இருந்தா இந்த தக்காளி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மிக்சர் ஜார்ல சின்ன தேங்காய் அரை மூடி கட் பண்ணி சேர்த்திட்டு பொட்டுக்கடலை ஒரு 4 to 5 டீஸ்பூன், சோம்பு 1.5 டீஸ்பூன் போட்டு இதை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்ததும் இதுலயே சின்ன தக்காளியா 6 தக்காளி எடுத்திருக்கேன், பெருசு 4 போதும். இது கூடயே சிக்கன் மசாலா 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன். அண்ட் சாரி கைஸ், நான் மறந்துட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு கடாயில 3 டீஸ்பூன் ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் ஆனியனை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்தி இதை நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டை இதுல ஊத்திக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு மிக்சியை கழுவி எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்பவே கொத்தமல்லி இலையை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இதை 5 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விடலாம். இடையிலேயே அப்பப்போ கிளறி விட்டுட்டு 5 மினிட்ஸ் கழிச்சு இந்த அளவுக்கு கொதி வந்திருக்கும், பச்சை வாசமும் நல்லா போயிருக்கும். அப்ப நம்ம மல்லி இலை தூவி ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி. தோசை இட்லிக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சும்மா தொட்டு சாப்பிடாம நல்லா நினைச்சு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அண்ட் மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.